நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் 8ல டே 98ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது வரைக்கும் எவ்வளவு சீசன் நம்ம பார்த்திருக்கோம், அதாவது 7 சீசன் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த 8வது சீசன்ல இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு கூஸ் பம்ஸா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதியோட அசத்தலான ஒரு மேக்கப்போட வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணவங்க உள்ள போயிட்டு இல்லத்துக்குள்ள இருக்க செல்லத்துக்கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் போகிக்கு நீங்க எதை எரிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயம் இதை நான் எரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும், உள்ள இருந்து இந்த விஷயத்த நான் வெளியில எடுத்துட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க எந்தெந்த விஷயத்த நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதுல சௌந்தர்யா சொன்ன விஷயம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது ரயான் அடிபட்டு இருக்கப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. பட் இத இந்த விஷயத்த நான் வெளியில எடுத்துட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் முத்துக்குமரன் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதாவது என்னுடைய கேப்டன்சில நான் பண்ண தவறுகளுக்காக அந்த விஷயத்த நான் வெளியில எடுத்துட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரியே ஜாக்லின் நான் ஃபைட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஓகே, நீங்க நினைச்சபடி நீங்க எல்லாருமே உங்களுடைய கெட்ட விஷயங்களை எல்லாமே போட்டு கொளுத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சாரும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இப்ப வெளியில இருந்து வந்தீங்க இல்லையா, ரீகண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள வந்திருந்தீங்க இல்லையா, நீங்க எல்லாம் உள்ள வந்த உடனே எதுக்காக வன்மத்தை கொட்டினீங்க அப்படின்னும், ஏன் இந்த மாதிரி ஒரு குணம் உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அருண் தான் பதில் சொல்லியிருந்தாரு. அருணவை பார்த்தோன்னே நீங்க கட்ஷூட் எல்லாம் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க இல்லையா, சோ நீங்க சொல்லுங்க ஏன் இந்த மாதிரி ஒரு வன்மம் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நிறைய பட்டங்கள் கொடுத்திருந்தாங்க, ஒரு 5 பட்டம் கொடுத்திருந்தாங்க. அந்த 5 பட்டத்தையும் நான் திருப்பி அவங்க கிட்ட கேட்கறதுக்குள்ள அந்த வாரமே நான் எலிமினேட் ஆகி வெளியிலையும் போயிட்டேன். அதனால என்னால சரியா எதையும் கேட்க முடியல. சோ எனக்கு கிடைச்ச ஒரு செகண்ட் சான்ஸ். சோ அந்த விஷயத்துல நான் எல்லாத்தையுமே கேட்டுறணும் அப்படின்னு நினைச்சேன், அதனாலதான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அடுத்து ஃபேட்மேன் கிட்ட கேட்கும் போது, எனக்கு அப்படி இல்ல சார், பர்சனலா எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப உள்ள இருக்கக்கூடிய டாப் கண்டஸ்டன்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, உள்ள வந்தவங்கல யாரு உங்களை மண்டையை கழுவுனா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் சொன்ன விஷயம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபேட்மேன் அண்ட் சாச்சனா, இவங்க 2 பேரும் தான். ஃபேட்மேன் கிட்ட கேட்டாங்க, நீங்க ஏன் எல்லாரும் உங்களை மண்டையை கழுவுனான்னு சொன்னீங்க, அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய பூதாகரமான விஷயமே வெடிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவர் எல்லார்கிட்டையும் போயிட்டு பெட்டியை நீ எடுப்பீங்களா, நீங்க எடுப்பீங்களான்னு கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. அதாவது அதுலயும் முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா ரயனை ரொம்பவே தோணுனாங்க, நீங்க பெட்டியை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம். ரயன் கிட்ட கேட்கும் போதும் அந்த விஷயத்தான் சொல்லியிருந்தாரு. அதாவது நீங்க பெட்டி எடுத்துட்டு வெளில போயிடுங்க, அதாவது நீங்க பெட்டி எடுத்துட்டு வெளியில போயிடுங்க, ஏன்னா நீங்க 1 வீக் மட்டும்தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிருக்கீங்க, அதாவது இந்த டிடிஎஃப் வீக்ல மட்டும்தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிருக்கீங்க, அந்த பேரோடய நீங்க வெளியில போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃபேட்மேன், நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரயன் கிட்ட சொன்ன விஷயத்த முத்துக்கிட்டே சொல்லல அப்படின்னு கேட்கும்போது, முத்துக்கிட்ட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே இப்ப முத்து நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட என்ன மண்டியை கழுவுனாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார் என்கிட்டயும் சொன்னாங்க, அதாவது நீ பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல என்ன ஓட்டு போட்டு உள்ள வச்சிருக்க மக்கள் எதையோ நினைச்சுதான் உள்ள வச்சிருக்காங்க, அவங்கள நான் டிசப்பாயிண்ட் பண்ணி பெட்டி எடுத்துட்டு வெளில போக விரும்பல, நான் எவ்வளவு பணம் வச்சாலும் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஜாக்லின் பாத்தீங்கன்னா, அப்படிலாம் இவனெல்லாம் மண்டை கழுவவே இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா இல்ல, நீ தான் என் பின்னாடி ஊட்டிகிட்டே வந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி போச்சு. ஃபேட்மேனே சொன்னாரு, ஆமா நான் கேட்டேன், ஜஸ்ட் அவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ரவீந்தர், நீங்க முத்து கிட்ட என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிருக்கீங்க, பட் ரயன் கிட்ட நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னது உங்களுக்கு தவறுதலா தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் என்னோட மைண்ட்ல என்ன தோணுச்சோ என்னோட மைண்ட் கேம் தான் நான் ஆடினேன், சோ அதனால எனக்கு அது தவறா படல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே நீங்க இப்போ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரயன் நல்லா விளையாடல, பெஸ்ட் முத்துதான் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும், அதையே நீங்க திங்க் பண்ணவே இல்லை அப்படின்லாம் கேட்கும்போது, இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, எனக்கு அவன்கிட்ட ஜஸ்ட் கேட்கணும்னு தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாங்க. இப்படி நீங்க பண்ணும்போது எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, ரயன் பெஸ்ட் இல்லைன்னு தோணும், ரவனுக்கும் பெஸ்ட் இல்லைன்னு தோணும். சோ இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் வெளியில தப்பா ப்ரொஜெக்ட் ஆறது எங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அப்புறம் ரவீந்தர் பாத்தீங்க அப்படின்னா என்னோட மைண்ட் கேம் நான் இதுல என்ன இருக்கு, எதுக்காக வந்து பெருசா பேசுறீங்க, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் தவறுதலா பண்ணியிருந்தேன்னா என்ன கூப்பிட்டு பேசிருக்கலாம்ல, எதுக்கு நீங்க அப்ப பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சேது சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே நீங்க வந்து நீங்க கூப்பிட்டு கேட்டா என்ன அப்படின்னு கேட்டீங்க, ஆல்ரெடி உங்களை ஒரு டைம் பிக் பாஸ் கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க, அதாவது வெளியில இருக்கிற விஷயங்களை வந்து நீங்க உள்ள ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, நீங்க ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது, இதெல்லாமா வந்து உங்களுக்கு இதுவா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபைனலா வந்து ரவீந்திர அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது என்ன அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நமக்கும் என்ன புரிஞ்சது அப்படின்னா, நீங்க வந்து சொன்னதுல தப்பு கிடையாது, பட் எல்லாருக்கும் ஈக்குவலா பேசிருக்கணும், ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பார்ஷியாலிட்டி பார்த்திருக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட் வந்து என்ன நடந்தது முத்து அப்படின்னு கேட்கும்போது பிஆர் பத்தி பேசியிருந்தாங்க. சடனா என்ன சொல்லிட்டாங்க ரவீந்தர் சார் அப்படின்னா, உனக்கு பிஆர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது கேட்கும் போது எனக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு, எனக்கு மட்டும் இல்ல தீபக் அண்ணாவுக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பதான் சேது சார் கேட்டாரு, ஓகே நீங்க சொன்னது எல்லாமே சரிதான், பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தவறான விஷயம் தான். இப்ப வந்து முத்து ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த இடத்துக்கு, அதாவது 98வது நாள்ல வந்து நிக்கிறாரு, இப்ப நீங்க பிஆர்ன்னு சொல்லும் போது அவர் போட்ட உழைப்பு எல்லாமே வீணா போயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே ரவீந்தருக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா, வெளியில வந்து நான் முத்துவை ரொம்பவே நல்ல முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசிட்டேன், உள்ள வந்து முத்துவை வந்து டிஸ்கரேஜ் பண்ண மாதிரி பேசினா அது நல்லா இருக்காது, அதனாலதான் நான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட வாதங்களையும் எடுத்து வச்சிட்டு இருந்தாரு. ஃபைனலா இது ஒரு முடிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான எவிக்ஷன், நேத்து எவிக்ஷன் பாத்தீங்கன்னா அதுவே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எவிக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அருண் வந்து வெளியே போயிருந்தாரு. நம்ம யாரெல்லாம் ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் இவங்க வந்து டாப் 5 குள்ள வருவாங்க அப்படின்னு நம்ம ஒரு கணிப்பு வச்சிருந்தோமோ அவங்க எல்லாருமே இப்ப வெளியில போயிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கான எவிக்ஷன் அப்சல்யூட்லி தீபக் தான். தீபக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட், இவர் கண்டிப்பா டாப் 2ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பார்த்தோம்னா தீபக் தான் வெளியில போயிருக்காரு. பட் இவர் வெளியில போனதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்களோட மனசையும் சேதுவோட மனசையும் குறிப்பா பிக் பாஸோட மனசையே ஒரு வெளியில எடுத்துட்டு போயிருக்காரு, டிராஃபியோட பெரிய விஷயத்தையே ஒரு வெளில எடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ ரொம்பவே ஒரு பேசு பொருளாவும் மாறி இருக்காரு. அப்படி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, வெளியில போகும்போது டிராஃபியை ஃபர்ஸ்ட் எல்லாருமே உடைச்சுதான் போவாங்க இல்லையா, அதே மாதிரி தீபக்கையும் டிராஃபியை உடைக்க சொல்லியிருந்தாங்க. இதை விட பெஸ்ட் ஏன் நீங்களே வந்து தூக்கி போட்டாலும் போகாத ஒரு டிராஃபியை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க. அப்படி என்ன டிராஃபி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது முத்துக்கிட்ட சொன்னாங்க, கேப்டன்சில வின் பண்ண அந்த கேப், அதாவது மகுடத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வர சொல்லி அவங்களுக்கு அதை போட்டு விட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாம பிக் பாஸ் வரலாற்றிலேயே இதுவரை நான் 7 சீசன் முடிச்சிருக்கேன், 8வது சீசன்ல போயிட்டு இருக்கேன், இதுவரையில யாரும் இந்த அளவுக்கான ஒரு பெஸ்ட் கேப்டன்சியை கொடுத்ததே கிடையாது, யூ ஆர் த பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷ் பண்ணியிருந்தாங்க. கேட்கும் போது நிஜமாவே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. என்ன இது 7 சீசன்ல இல்லாத ஒரு மனுஷனை 8வது சீசன்ல பார்த்துதான் பிக் பாஸே சொல்லும் போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அதுவும் அந்த கணீரான குரல்ல கேட்கும் போது பா, இந்த நிமிஷம் வந்து நம்ம எல்லாருக்குமே எப்படி தோணுச்சு அப்படின்னா ஃபைனல் பார்த்த மாதிரி தான் இருந்தது. என்னடா அடுத்த வாரம் ஃபைனல் சொல்றீங்க, இந்த வாரமே நாங்க ஃபைனல காட்டிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமிஃபைனலை பார்த்தோம். பியூட்டிஃபுல்லான மொமெண்ட். இது வந்து நிச்சயமா வந்து எந்த சீசன்லயுமே பார்க்காத ஒரு மொமெண்டா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்களோட பையனுக்கும் ஒரு விஷ் பண்ணியிருந்தாங்க, அதாவது யுவர் டாட்டர் இஸ் பெஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. வா, தீபக்கு மட்டும் இல்ல, மகன்களை பெற்ற எல்லா தகப்பன்களும் எந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தோஷம் அடைவாங்களோ அந்த அளவுக்கான ஒரு சந்தோஷத்தை அந்த வார்த்தை கொடுத்துச்சு. ஓகே, நான் வந்து டிராஃபியே இல்லைன்னா கூட இந்த ஒரு விஷயம் போதுண்டா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. கண்டிப்பாவே இவர் மக்களுடைய எல்லாரோட மனசுலயுமே வந்துட்டு ஒரு டிராஃபியோட குடியேறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 40+ உள்ள ஏஜ்ல உள்ள நான் வந்துட்டு இந்த இடத்துல நிக்கிறேன்னா கண்டிப்பா எல்லாருமே முடியும் அப்படிங்கிற மாதிரி வெளில போயிருந்தாரு. நிஜமாவே வீட்டுல உள்ளவங்களுக்கு எதுக்குமே யாருக்குமே எதுவுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு அழுகாட்சி வீடாதான் காட்சி வச்சுட்டு இருந்துச்சு. முத்து ரொம்பவே தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சுட்டாரு. அண்ட் வெளியில போன தீபக் வந்துட்டு ஓகேன்னு எல்லாருக்கும் ஒரு குட் பை சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க. அதோட வந்து இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா எப்பவுமே நம்ம ஒரு மனசு இளமையாதான் இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட உடலையும் நம்ம வந்து வலுப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சது. அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயரோட அண்ட் சேதுபதி சாரோட அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேவையும் விஷ் பண்ணி இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் ஆச்சு. உள்ள பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி ரவீந்தர் அண்ட் வெளியில இருந்து வந்த கண்டஸ்டன்ட் எல்லாமே பேசிட்டு இருந்த ஒரு விஷயம், நம்ம உள்ள வரும்போது பார்த்தோம்னா டாப் 3ல தான் இருந்தாங்க இல்லையா. தீபக் என்ன நடக்குது வெளியில, எப்படி வெளியில போனாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனா தான் இருக்கு. அண்ட் முத்து கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, விடுங்க பரவாயில்ல,
வெளில போன எங்க அண்ணன் வந்துட்டு கப் வின் பண்ணிட்டு தான் போனாரு. எப்படி பிக் பாஸே வந்துட்டு இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காரு, இதை விட பெரிய மனசு விஷயம் என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசால்ட்டா எடுத்துட்டாங்க. கண்டிப்பா அடுத்த வாரம் நம்ம எதிர்பார்க்கிற டாப் கண்டஸ்டன்ட் போனா கூட பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த சீசன்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா யாராலையுமே கணிக்க முடியாத அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எதிர்பார்க்கிற ஒவ்வொருத்தரும் உள்ளதா இருக்காங்க. டாப் 5ல யார் வருவாங்க, டாப் 2ல யார் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வெளியில போயிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வாரம் தீபக் வெளியேறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.